இன்றைக்கி வாழைப்பூ எப்படி ஈஸியாக கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி ரெட்டிஷ் பர்பிள் அல்லது மெரூனிஷ் பர்பிளாக இருக்கக்கூடியதான வாழைப்பூவை வாங்கலாம். அடர்த்தியாக இருக்கணும், அது அப்போ தான் அந்த வாழைப்பூ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதை ஒரு மடலை அப்படியே எடுத்தோம்னாக்கா அதில் அப்படியே வாழைப்பூ இருக்கும். இந்த மாதிரி மடலாக தனியாக பிரித்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு மடலில் இருக்கக்கூடியதான அந்த வாழைப்பூக்களை அப்படியே கொத்தாக கையில் எடுக்கலாம். எடுத்துட்டு ஒரு கையால் இன்னொரு கை உள்ளங்கையில் அதை அப்படியே தேய்க்கணும். தேய்ச்சோன்னாக்கா அதில் இருக்கக்கூடியதான அந்த கள்ளன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது நரம்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கள்ளன் அல்லது இந்த நரம்பு லாங்காக இருக்கும். அதுக்கு தலை கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இது வேகவே வேகாது. இது நம்ம சமையலில் யூஸ் பண்ண முடியாது. இது நான் எடிபிள் பார்ட். அதனால் இது அப்படியே நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஒரு மடலில் இருக்கக்கூடியதான வாழைப்பூக்களை அப்படியே நம்ம ஆஞ்சிக்கலாம். அதாவது அந்த கள்ளன் அல்லது அந்த நரம்பு பகுதியை எடுத்து அதை தனியாக தூக்கி போட்டுட்டு இந்த பூக்களை மாத்திரம் ஆஞ்சிக்கலாம். நடுப்புற அப்படியே இந்த உள்ளங்கையில் தேய்ச்சோன்னாக்கா அது ஈஸியாக நம்மளுக்கு அந்த கள்ளன் அல்லது நரம்பை ரிமூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதான இந்த வாழைப்பூக்களை ஒரு மடல் அல்லது 2 மடல்லேருந்து எடுத்த உடனேயே அதை அப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சிடணும். மீன்வைல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி போட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு அல்லது 1 ஸ்பூன் அளவு திக் தயிரோ மோரோ நம்ம விட்டுக்கலாம். இந்த கட் பண்ணதான, அதாவது ஒரு மடல் அல்லது 2 மடல்கள்லேருந்து இந்த நரம்பு எடுத்து நம்ம கட் பண்ணதான அந்த வாழைப்பூக்களை இம்மிடியட்டாக நறுக்கின உடனேயே அந்த தயிர் கலந்த தண்ணீர் அல்லது மோர் கலந்த தண்ணீரில் நம்ம போட்டுடணும். அப்படி போட்டோம்னாக்கா அது ஆக்சிடைஸ் ஆகாது, இது கருப்பாகவே ஆகாது. இந்த மாதிரி நம்ம பண்ணி இந்த பாத்திரத்தை மூடி இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் சமைக்கிறதா இருந்தால் ராத்திரியே இதை பண்ணி வச்சுக்கலாம், அல்லது ராத்திரி சமைக்கிறதா இருந்தால் காலையில் பண்ணி வச்சுக்கலாம். இது டிஸ்கலரே ஆகாது. அப்படியே வாழைப்பூவாக அந்த மடலாக எடுத்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் உள்ளே போகிறச்சு அந்த ஹார்ட் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அதில் அந்த கள்ளன் அல்லது நரம்பு இருக்கவே இருக்காது. அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த இருக்கக்கூடியதான பகுதி அது எடிபிள் பார்ட். அதனால் அந்த உள்ளே இருக்கக்கூடியதான வாழைப்பூவை அப்படியே நம்ம பொடியாக நறுக்கிடலாம். கொஞ்சம் நறுக்கினோடனே திருப்பியும் அந்த மோர் கலந்த தண்ணியில் நம்ம அதை போட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூனால் அப்படியே கலந்து விட்டுட்டு ஃபுல்லாக நறுக்கினோடனே இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட கலரே ஆகாது. இப்போ நான் நைட் நறுக்கினதான வாழைப்பூவை காலையில் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட கலரே மாறல பாருங்கள். இது ஒரு உலோக வடிகட்டியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.